காஞ்சி சங்கராச்சாரியார் இன்று ஓரிக்கை விஜயம். காஞ்சி சங்கர மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இன்று திங்கட்கிழமை மாலையிலிருந்து காஞ்சிபுரத்தை அடுத்த ஓரிக்கை கிராமத்தில் அமைந்துள்ள மகா பெரிவா மணி மண்டபத்தில் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையினை செய்ய இருப்பதாக ஸ்ரீ மடத்தின் மேலாளர் சுந்தரேச ஐயர் தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் கூறியது: காஞ்சி சங்கர மடத்தின் 70வது பீடாதிபதியாக இருந்து வருபவர் ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் 2 ஆண்டுகள் வட இந்திய விஜய் யாத்திரையை முடித்துக்கொண்டு கடந்த 23/24 அன்று காஞ்சிபுரம் திரும்பினார். அன்று முதல் சங்கரமட வளாகத்தில் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜையினை செய்து வருகிறார். இந்நிலையில் இன்று திங்கட்கிழமை மாலை 4:30 மணிக்கு சுவாமிகள் ஸ்ரீ மடத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்தை அடுத்த ஓரிக்கையில் அமைந்துள்ள மகா பெரிவா மணி மண்டபத்திற்கு விஜயம் செய்கிறார். அங்கு அவர் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்வதற்காகவே பிரத்யேகமாக புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பூஜா மண்டபத்தில் தொடர்ந்து சந்திரமௌலீஸ்வரர் பூஜையினை செய்ய உள்ளார். ஓரிக்கை மணி மண்டபத்தில் காஞ்சி சுவாமிகளை வரவேற்பதற்காக சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சுவாமிகளை சந்திக்க விரும்பும் பக்தர்கள் ஓரிக்கை மணி மண்டபத்திற்கு வந்து சுவாமிகளின் ஆசிகளையும் சந்திரமௌலீஸ்வரர் பிரசாதத்தையும் பெற்றுக் கொள்ளுமாறும் ஸ்ரீ மடத்தின் மேலாளர் சுந்தரேச ஐயர் தெரிவித்தார். పారాయణం చేస్తున్నాను. ఈ మంచి కార్యక్రమం అమ్మవారి దయతో గురువు గారి అనుగ్రహంతో ప్రభుత్వం ఇలా జరిగి ఇంకా ఈ క్షేత్రంలో ఇంకా అనేక పురాణాలను కూడా ఈ దేవి భారతమే కాకుండా ఇంకా అనేక పురాణాల గురించి సత్సంగం చేసుకుని ఇంకా ఇతర పుణ్యక్షేత్రాలు అయోధ్య ఇత్యాది పుణ్యక్షేత్రాలకు వెళ్ళి అయోధ్య కూడా ఒక శక్తి చేస్తుంది. అయోధ్యాదేవి పృథివ్యాధీశ్వరం. ఈ అయోధ్య మహాత్మ్యం గురించి చెప్తూ ఈ అయోధ్యాదేవి అలా ఈ కంచెలో చేసినట్టుగా అనేక విమర్శలు చేసి కంచెలో కూడా 18 పురాణాలని తెలుగు భాషలో అనువాదం చేయించారు. వారి యొక్క సంకల్పం కూడా వారి యొక్క కృపాకటాక్షం కూడా మంచిగా ఉంటుంది. ఈ ధర్మం మంచిగా జరగాలని కంచి కామాక్షి వారిని గురువు గారు గురు పరంపరని వందే గురు పరంపర అని వారిని ప్రార్థిస్తున్నారు. శంకర దేవేశ్వర. ఇక్కడ వైట్ చేయండి. మళ్ళీ ఆయన దగ్గర